ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 151 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.85% பாசிட்டிவ்ல 18,068ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நிஃப்டி 50யோட டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ டைட்டான், ஐஓசி, பஜாஜ் ஃபின்சர்வ், அல்ட்ராடெக் சிமெண்ட் அண்ட் டெக் மஹிந்திரா. அண்ட் இதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ இண்டஸ்இண்ட் பேங்க், டிவிஸ் லேபரட்டரிஸ், M&M, SBI அண்ட் ஹிண்டால்கோ. அண்ட் அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 135 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.34% நெகட்டிவ்ல 39,438ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ கோட்டாக் மஹிந்திரா பேங்க், AU பேங்க், PNB, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் ஃபெடரல் பேங்க். அண்ட் இதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ இண்டஸ்இண்ட் பேங்க், SBI, பந்தன் பேங்க் அண்ட் ICICI பேங்க். ஓகே, ஃபர்தர் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட ஆகாது, ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஒர்க்கை நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸோ புதுசா எந்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருந்தாலும் நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க்கெட்டோட ஃப்ரீ லைவ் அப்டேட்ஸுக்கு இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் யூஎஸோட ஃபெட் டேப்பரிங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். யூஎஸோட ஃபெட் டேப்பரிங் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரி மந்த் $15 பில்லியன் அளவுக்கு டேப்பரிங் இருக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதாவது எவ்ரி மந்த் பண்ற பாண்ட் பர்ச்சேஸ்ல இப்போ $15 பில்லியன் அளவுக்கு குறைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா இந்த $15 பில்லியன் டேப்பரிங்ன்றது எக்ஸ்பெக்டட் லைன்ல தான் இருக்கு. ஸோ இதனால இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட்லயும் பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் இல்லை. ஓகே, அடுத்து ஸ்பைஸ் ஜெட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். பேசஞ்சர்ஸ் டிக்கெட்டை இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல பே பண்றதுக்கு ஸ்பைஸ் ஜெட் கம்பெனி புது ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்கிறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. அதாவது இனி பேசஞ்சர்ஸ் டிக்கெட்டை 3 மந்த் இன்ஸ்டால்மெண்ட் ஆர் 6 மந்த் இன்ஸ்டால்மெண்ட் ஆர் 12 மந்த் இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த லான்ச்சோட ஆஃபரா கஸ்டமர்ஸ் 3 மந்த் இஎம்ஐ ஆப்ஷனை எந்த ஒரு அடிஷனல் காஸ்ட், அதாவது எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அவைல் பண்றதுக்கு பேசஞ்சர்ஸ் எய்தர் பேன் கார்டு ஆர் ஆதார் நம்பர் கொடுத்து ஒன் டைம் பாஸ்வேர்டோட வெரிஃபை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இஎம்ஐ அவைல் பண்றதுக்கு எந்த ஒரு கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டு டீடைல்ஸோ கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இஎம்ஐ மட்டும் அவங்களோட UPI ஐடி கொடுத்து பேமெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தடுத்த பேமெண்ட் அதே UPI ஐடியில இருந்து ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதான் ஓவரால் இண்டஸ்ட்ரி ரிவைவல் ஆயிட்டு இருக்கிறப்போ இந்த பை நவ் பே லேட்டர்ன்ற ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இது ஓரளவுக்கு ஃபிளைட் புக்கிங்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷன்ல இதோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு அரௌண்ட் 4% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து மோஸ்ட் ஆஃப் த சிமெண்ட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாசிட்டிவ் ரியாக்ட் ஆயிருந்தது. ஸோ அதுக்கான முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பெட்ரோல் அண்ட் டீசலுக்கான எக்ஸஸ் டியூட்டியும் அண்ட் இது போல ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேட்டை குறைச்சிருக்கிறதா அப்டேட் வந்திருந்தது. ஸோ இப்படி பெட்ரோல் அண்ட் டீசலோட எக்ஸஸ் டியூட்டி அண்ட் டேக்ஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்றப்போ சிமெண்ட் கம்பெனிஸ்க்கு எப்படி பாசிட்டிவ்னு கேட்டீங்கன்னா இப்படி பெட்ரோல் அண்ட் டீசலோட பிரைஸ் கம்மி ஆகுறதுனால டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் காஸ்ட்ன்றது கம்மியாகும். ஸோ அது இன்புட் காஸ்ட்ல இம்பாக்ட் ஆகிற சிமெண்ட் ஸ்டாக்ஸுக்கு முக்கியமாக பாசிட்டிவான அப்டேட்டா இருக்கும். அண்ட் இதே போல சிமெண்ட் ஸ்டாக் ரைஸ் ஆனதுக்கு இன்னொரு அப்டேட்னு பார்க்குறப்போ இன்டர்நேஷனல் கோல் பிரைஸஸும் பார்த்தீங்கன்னா அதோட பீக்ல இருந்து 40% ரெடியூஸ் ஆயிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இதுவும் ஓவராலா இன்புட் காஸ்ட் ரெடியூஸ் ஆகுறதுனால மார்ஜின்ன்றது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதே போல ஓவராலா கோவிடோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதுனால டிமாண்ட் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ இப்படி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இன்புட் காஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகிறதும் அண்ட் டிமாண்டும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதும் சிமெண்ட் கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்கு. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்னால இன்னைக்கு அல்ட்ராடெக் சிமெண்டோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4.4% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் அதுவே JK சிமெண்ட் பார்த்தீங்கன்னா 7.7% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் இதுவே ACC பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் இதே போல மற்ற சிமெண்ட் கம்பெனிஸ்க்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து லாஜிஸ்டிக் கம்பெனியான TCI எக்ஸ்பிரஸ்ன்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். TCI எக்ஸ்பிரஸ்ன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஸ்கல் இயர் எண்டுக்குள்ள, அதாவது மார்ச் 2022க்குள்ள அவங்களோட டெலிவரிஸை ட்ரோன் வழியா பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக ரீசெண்டா அகமதாபாத்ல கம்பெனி ட்ரையல்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ட்ரையல்ஸ்ல 5 to 10 kg வெயிட் இருக்கிற மெடிசன்ஸ் ஆர் அர்ஜென்ட் டெலிவரிஸை கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா இப்படி இந்தியாவில் ட்ரோன் டெலிவரி ட்ரையல்ஸ் பண்ண ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் லாஜிஸ்டிக் கம்பெனின்றது இந்த TCI எக்ஸ்பிரஸ் கம்பெனி தான். அண்ட் இதை பத்தி கம்பெனி பேசுறப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா
எக்ஸ்பிரஸ் ட்ரோன் டெலிவரின்றது ஃபியூச்சரா இருக்க போகுது. ஸோ இது காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணி டெலிவரி டைம்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி ஓவரால் ஆப்ரேஷன்ஸில் எஃபிஷியன்சியை வந்து இம்ப்ரூவ் பண்ண வைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அடுத்து அதிகமான வெயிட்டேஜஸ்க்கான டெலிவரியோட ட்ரையல்ஸையும் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஓவராலாக கஸ்டமர்ஸ்க்கு லாங் டேர்ம் வேல்யூவை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படியே கம்பெனியோட கைடன்ஸை பற்றி பார்க்குறப்போ, அதாவது அக்டோபர் 25 அன்னைக்கு கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறப்போ கம்பெனி கொடுத்த கைடன்ஸ்னு பார்க்குறப்போ ஃபிஸ்கல் இயர் 2022ல் 30% ரெவன்யூ க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மார்ஜின் வந்து 18%ல மெயின்டைன் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது ஃபிஸ்கல் இயர் 2023க்கான ரெவன்யூ க்ரோத் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 to 25%ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மார்ஜின்ஸ் வந்து அபவுட் 20%ஆக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஓவரால் ட்ரோன் டெலிவரி அப்டேட்னால இன்னைக்கு இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2.8% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து கனரா பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். ICRAன்ற ரேட்டிங் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா கனரா பேங்கோட பேஸ் 3 Tier 2 பாண்ட்ஸ் அண்ட் பேஸ் 3 அடிஷனல் Tier 1 பாண்ட்ஸோட ரேட்டிங் அப்கிரேட் பண்ணிக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது Tier 2 பாண்ட்ஸோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ICRA AA+ல இருந்து ICRA AAAக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவுட்லுக் வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே Tier 1 பாண்ட்ஸோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ICRA AA இருந்து ICRA AA+க்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அப்கிரேட்கான முக்கியமான ஃபேக்டர்ஸாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கனரா பேங்க் வந்து லிக்விடிட்டி போர்ஷனை, அதாவது சால்வன்சி ப்ரொஃபைலை நல்லாவே ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணியிருக்கிறதாவும் அண்ட் இது வந்து கோயிங் ஃபார்வர்ட் சஸ்டெயின் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதாவும் அண்ட் அதனால ரேட்டிங் அப்கிரேட் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த ஆகஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் வந்து அரௌண்ட் 2500 crores வந்து QIP வழியாக ரேஸ் பண்ணாங்க. அண்ட் அந்த ப்ரொசீட்ஸை பேங்க் வந்து அவங்களோட க்ரோத் பிளான்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் அண்ட் அதே போல் பிஸ்னஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே போல் இந்த கனரா பேங்க்ல செப்டம்பர் 2 குவார்ட்டரோட டேட்டா படி பார்க்குறப்போ நம்ம பெரிய ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாக்கு அரௌண்ட் 1.6% ஸ்டேக் இருக்கு. ஸோ இப்படி இந்த ஓவரால் அப்டேட்னால இன்னைக்கு கனரா பேங்கோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8.1% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து முத்தூட் ஃபினான்ஸ் அண்ட் மணப்புரம் ஃபினான்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு முத்தூட் ஃபினான்ஸோட மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அதோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு ரொம்பவே பாசிட்டிவாக ரியாக்ட் இருந்தது. அண்ட் ஈவன் அது வந்து மணப்புரம் ஃபினான்ஸோட ஷேர் பிரைஸையும் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ண வச்சது. ஆக்சுவலாக முத்தூட் ஃபினான்ஸோட Q2 ரிசல்ட்ஸ்னு பார்க்குறப்போ இன்கம் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் 9% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் அரௌண்ட் 8% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் இதில் கோல்டு லோனோட டிவிஷனோட ப்ராஃபிட் மட்டும் அரௌண்ட் 11% இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் க்ரோ ஆயிருக்கு. அண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓவரால் டிமாண்ட் என்விரான்மெண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு. அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் சீசன்னால இந்த ஃபிஸ்கல் இயரோட செகண்ட் ஹாஃப்ல கோல்டு லோனோட க்ரோத்தில் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறதாவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த Q2ல லோன் க்ரோத் பார்த்தீங்கன்னா 17%ஆக க்ரோ ஆயிருக்கு. அண்ட் இந்த ஓவரால் ஃபிஸ்கல் இயர் 2022ஓட லோன் க்ரோத் கைடன்ஸ்ன்றது 15%க்கு மெயின்டைன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தடுத்த குவார்ட்டர்ஸ்ல, அதாவது Q3 அண்ட் Q4ல லோன் க்ரோத்ன்றது குவார்டர் அண்ட் குவார்ட்டர்ல 5% க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓவரால் இண்டஸ்ட்ரியில வந்து கலெக்ஷன் எஃபிஷியன்சியும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் Q3 அண்ட் Q4ல இருந்து ஸ்லோவா ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஓவரால் பாசிட்டிவ் அப்டேட்னால இன்னைக்கு இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9.2% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் இதோட ரப் ஆஃப் எஃபெக்ட்னால மணப்புரம் ஃபினான்ஸோட ஷேர் பிரைஸும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7.82% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து டிவிஸ் லேபரேட்டரிஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்பவே ஃபாலோ இருந்தது. ஸோ அதோட ரீசன்ஸை பார்க்கலாம். ஆக்சுவலாக அவங்களோட ரிசல்ட்ஸ்னு பார்க்குறப்போ அந்தளவுக்கு நெகட்டிவ் இல்லை, அதாவது இன்லைனில் தான் இருந்தது. ஸோ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேரிசனில் 1.4% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் இது இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 14% க்ரோ ஆயிருந்தது. அண்ட் இது ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேரிசனில் 9% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் இது இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 17% க்ரோ ஆயிருந்தது. அண்ட் அதுவே மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பாக்டாக இருந்தது. அதாவது போன வருஷம் இதே குவார்ட்டரில் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 42.4%ஆக இருந்தது. ஆனால் இந்த வாட்டி 41.2%ஆக குறைஞ்சிருக்கு. ஸோ இப்படி கம்பெனி வந்து ஓரளவுக்கு இன்லைன் எர்னிங்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாலும் கேஷ் ஃப்ளோ அண்ட் மார்ஜினோட இம்பாக்ட் மட்டும் தான் நெகட்டிவ் அப்டேட்டாக இருந்தது. அண்ட் இதை தாண்டி ஃபைசரோட இம்பாக்டும் ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருந்தது. அதாவது ஃபைசரோட கோவிடுக்கான ஓரல் ட்ரக்கோட எஃபிகசின்றது 89%ஆக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது வந்து டிவிஸ் லேபரேட்டரிஸோட மோல்னுபிராவிர் ட்ரக்குக்கு ஒரு பாசிபிள் த்ரெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதே போல புரோக்கரேஜஸும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக நெகட்டிவ் ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க. அதாவது ஜெஃப்ரிஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வேல்யூவேஷன்ன்றது எக்ஸ்பென்சிவாக இருக்கு. அண்ட் ஈவன் மேஜராக வந்து அப்சைட் ட்ரிக்கரும் எதுவும் இல்லை. அண்ட் இதனால ஹோல்ட் ரேட்டிங்கை கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஈவன் மோத்திலால் ஆஸ்வாலும் பார்த்தீங்கன்னா டிவிஸ் லேபரேட்டரிஸோட ஃபிஸ்கல் இயர் 2022ஓட EPS ஓட எஸ்டிமேட்ல 5% கட் பண்ணியிருக்காங்க.
அண்ட் அடுத்து ஃபிஸ்கல் இயர் 2023 இபிஎஸ் எஸ்டிமேட்டில் 2% கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ஸ்னால டிவிஸ் லேபரேட்டரிஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேக்ஸிமமாக 7% வரைக்கும் ஃபாலோ இருந்தது. அண்ட் அதுவே எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 4.74% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து வோகாட் ஃபார்மாவோட Q2 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் அரௌண்ட் 20.7% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது போன வருஷம் இதே குவார்ட்டரில் ப்ராஃபிட்ன்றது 3.5 crores இருந்திருக்கு. ஆனால் இந்த வாட்டி 33.5 crores போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து மார்ஜின் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2.34% இருந்திருக்கு. அண்ட் அதுவே இந்த வாட்டி 11.12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்ன்றது பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதனால் இதோட ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரௌண்ட் 5.87% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸோட ஆர்டர்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஒலெக்ட்ரா கிரீன் டெக்ன்ற கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து அரௌண்ட் 140 crores வர்த்துள்ள எலக்ட்ரிக் பஸ்ஸஸோட ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனால இந்த கம்பெனியோட டோட்டல் ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1450 எலக்ட்ரிக் பஸ்ஸஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட்னால இன்னைக்கு இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 7.94% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் இதே போல ஜேபிஎம் ஆட்டோ கம்பெனிக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பஸ்ஸஸோட ஆர்டர்ஸ் வந்திருந்தது. அதாவது டெல்லி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கிட்ட இருந்து அரௌண்ட் 200 ஏர் கண்டிஷன்டு ஃபுல்லி பில்ட் லோ ஃப்ளோர் எலக்ட்ரிக் பஸ்ஸஸோட ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்னால இன்னைக்கு ஜேபிஎம் ஆட்டோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10.25% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்கோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெகட்டிவ் ரியாக்டாக இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட 12% வரைக்குமே நெகட்டிவ் ஃபாலோ இருந்தது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்கோட மைக்ரோ ஃபினான்ஸ்க்கான ஒரு சப்சிடரி கம்பெனியான BFIL, அதாவது பாரத் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ன்ற கம்பெனியில் விசில் ப்ளோவர் கிட்ட இருந்து லோன் எவர் கிரீனிங்ன்ற அலிகேஷன் வந்திருந்தது. அண்ட் ஆக்சுவலாக இன்னைக்கு ஷேர் பிரைஸ் ஃபாலோ ஆனதுக்கு இண்டஸ்இண்ட் பேங்கோட சப்சிடரி கம்பெனியில் லோன் எவர் கிரீனிங் அலிகேஷன் வந்ததும் ஒரு காரணம். அண்ட் இதை தாண்டி சில டிஸ்க்ளோஷர் கன்சர்ன்ஸும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லோன் எவர் கிரீனிங்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்கோட பாரோவர் லோனை கட்ட முடியாத நிலைமையில இருந்தாங்கன்னா அவருக்கு மறுபடியும் புதுசா லோன் கொடுத்து அவரோட பழைய லோனை கட்ட வைக்கிறது தான் இந்த லோன் எவர் கிரீனிங்னு சொல்றது. அண்ட் ஆக்சுவலா இதனால பேங்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்சுவல் என்பிஏ தெரியாது. ஏன்னா அவங்களோட பழைய லோனை புது லோன் கொடுத்து கட்ட வைக்கிறதுனால என்பிஎஸ் ரிப்போர்ட் ஆகாது. ஆனால் ஓவரால் அசட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வீக்காக தான் இருந்திருக்கும். அண்ட் ஆக்சுவலா இந்த விசில் ப்ளோவர் அலிகேஷன் யார் வச்சிருக்கிறதா ரிப்போர்ட் பண்றாங்கன்னா இந்த இண்டஸ்இண்ட் பேங்கோட சப்சிடரி கம்பெனியான பாரத் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ற கம்பெனியோட சீனியர் எம்ப்ளாயிஸ் தான் வச்சிருக்கிறதா அப்டேட் பண்றாங்க. ஸோ இப்படி பாரத் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ற சப்சிடரி கம்பெனியில் லோன் எவர் கிரீனிங் நடந்துட்டு இருக்கிற அலிகேஷன்ஸ்ன்றத அந்த கம்பெனியோட சீனியர் எம்ப்ளாயிஸே வச்சிருக்கிறதா ரிப்போர்ட் பண்றாங்க. ஆனால் இண்டஸ்இண்ட் பேங்க் இந்த ரிப்போர்ட்ஸை இன்அக்யூரேட் ஆர் பேஸ்லெஸ் அலிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படி இண்டஸ்இண்ட் பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா லோன் ப்ராடக்ட்ஸுமே, அதாவது BFIL-ஓட எல்லா லோன் ப்ராடக்ட்ஸுமே இண்டஸ்இண்ட் பேங்கோட அப்ரூவலில் தான் நடக்குது. அண்ட் அது எல்லாமே எல்லா ரெகுலேட்டரி கைடன்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ்ல தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எனிவே RBIயோட ரிவ்யூ ப்ராசஸ்ன்றது நடக்கும். அண்ட் அப்படி இருந்தும் இண்டஸ்இண்ட் பேங்க் இந்த அலிகேஷன்ஸை ப்ரோவ் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டையும் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி லோன் எவர் கிரீனிங் அலிகேஷன்ஸ்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க மேல சில டிஸ்க்ளோஷர் கன்சர்ன்ஸும் இருக்கு. அதாவது மே 2021 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80,000 லோன்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே கஸ்டமரோட ரிக்வஸ்ட் இல்லாமலே லோன் டிஸ்பர்ஸ் ஆயிருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் அது டெக்னிக்கல் கிளிச்னால நடந்துன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2 daysலேயே அது ரிவர்ட் பேக்கும் பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இஷ்யூ என்னன்னா அந்த டைம்ல இதை எக்ஸ்சேஞ்சஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அண்ட் இதே போல செப்டம்பர் 2021 பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராவ், அதாவது இந்த BFIL, அதாவது இந்த பாரத் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ற கம்பெனியோட நான் எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் சேர்மன் ரிசைன் பண்ணியிருக்காரு. அதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்படி பேங்க் கிளாரிட்டி அண்ட் டிஸ்க்ளோசர்ஸை இம்ப்ரூவ் பண்ணணுன்ற கன்சர்ன்ஸும் இருக்கு. எனவே இந்த லோன் எவர் கிரீனிங்ன்ற அலிகேஷனோட ப்ரோப் எப்படி இருக்க போகுதுன்றதை பொறுத்து இதோட ஷேர் பிரைஸ் ஃபர்தர் ரியாக்ட் ஆகும். அண்ட் இதனால இன்னைக்கு இதோட ஷேர் பிரைஸ் அரௌண்ட் 9.92% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு பேடிஎம்மோட IPO சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பனா இருக்கு. அதோட அப்டேட்டை பார்க்கலாம். அதாவது பேடிஎம்மோட பேரண்ட் கம்பெனியான 197 கம்யூனிகேஷன்ன்ற கம்பெனியோட IPO ஓப்பனா இருக்கு. அண்ட் ஆக்சுவலா இந்த IPOட சைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 18,300 crores இருக்கு. அண்ட் ஆக்சுவலா இது சக்சஸ்ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆச்சுன்னா கோல் இண்டியாவை தோக்கடிச்சு இந்தியாவோட லார்ஜஸ்ட் IPOவா இந்த IPO மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆன இன்னைக்கு ஓவராலா பார்த்தீங்கன்னா 0.19 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அண்ட் இதுல ஸ்பெசிஃபிக்கா ரீட்டைல் கேட்டகரி 0.81 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அண்ட் நான் பர்சனலாக இந்த பேடிஎம் IPOல அப்ளை பண்ண போறதில்லை. அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் ஓவர் வேல்யூவேஷன்ன்றதை பார்க்குறேன். ஆனால் நம்ம நிறைய வாட்டி சொன்னது போல இந்த மாதிரி நியூ ஏஜ் கம்பெனிஸ் ஆர் இன்டர்நெட் பேஸ்டு கம்பெனிஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூவேஷன் எல்லாமே பிஸ்னஸ் ஸ்கேல பார்க்குறப்போ ஜஸ்டிஃபை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா பேடிஎம்ல அப்ளை பண்ணுங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க.
அண்ட் ஆக்சுவலாக இந்த வீக் வந்து இன்னொரு ஐபிஓ வரப்போகுது. அது லேட்டன்ட் ஐபிஓ அண்ட் இது போல் சஃபயர் ஃபுட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆக போகுது. அண்ட் நான் வந்து பர்சனலாக லேட்டன்ட் ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்மால் ஐடி கம்பெனின்னு சொல்லலாம். அண்ட் அதோட முக்கியமான பிஸ்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேஸ்டு பிஸ்னஸாக இருக்குது. அண்ட் அந்த பிஸ்னஸில் எனக்கு பர்சனலாக பாசிட்டிவ் வியூ இருக்கிறதுனாலையும் அண்ட் ஈவன் வேல்யூவேஷனும் ஓரளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கிறதுனால இந்த லேட்டன்ட் ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் அது சஃபயர் ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக வந்து ஷார்ட் டேர்மில் அப்ளை பண்ணுறதுக்கு அட்ராக்டிவாக இல்லை. ஓகே, அடுத்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸோட டேட்டா பார்க்கலாம். இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 860 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவே டிஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட 1911 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து நாளைக்கு கவனிக்க போகிற நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்க்கலாம். நிஃப்டியோட இமீடியட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ 17,870 பார்க்குறேன். அண்ட் இதுவே ரெசிஸ்டன்ஸ் வந்து 18,250 பார்க்குறேன். அண்ட் அடுத்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 38,800 பார்க்குறேன். அண்ட் அதுவே ரெசிஸ்டன்ஸ் வந்து 40,000 பார்க்குறேன். அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 18,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அதுவே புட் ஆப்ஷனில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 17,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஆனால் இதே 17,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் சைட்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால புட் ஆப்ஷனில் அடுத்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற 17,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்றது ஒரு நல்ல சப்போர்ட்டாக பார்க்குறேன். ஸோ இதை டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்ச் வந்து 17,800 18,500 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அப்படியே இந்த வீடியோ ரிலேட்டடாக எந்த ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுங்க. ஈவன் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்கள் முன்னாடி வர. அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.